ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கு நான் 3 வகையான மசாலா ரெசிபிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அதோட இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான சரக்கு தூள். இந்த 3 மசாலாக்களையும் எப்படி நாங்கள் வீட்டிலேயே அரைச்செடுக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த ரெசிபிஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்கள் முஸ்லீம் நண்பர்கள் வீட்டில் எப்படி பிரியாணி மசாலா அரைக்கிறாங்களோ அதே ஸ்டைலில் எப்படி நாங்கள் எங்களோட வீட்டில் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலாவை பயன்படுத்தி தான் அவங்களோட வீட்டில் நல்ல சுவையாகவும் மனமாகவும் பிரியாணி செய்கிறாங்க. இப்போ நீங்களும் வாங்க அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டுக்காக எல்லா மசாலாக்களையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பவுடரை பயன்படுத்தி நீங்கள் பிரியாணி செய்வீங்கன்னு சொன்னால் ஒரிஜினலாக பிரியாணியோட டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 3 பொருளை வச்சு தான் இந்த பிரியாணி மசாலா செய்ய போகிறோம். இப்போ இந்த பிரியாணி மசாலா செய்யறதுக்காக 50 கிராம் கருவாப்பட்டையும் 25 கிராம் ஏலக்காயும் 25 கிராம் கிராமும் எடுத்திருக்கிறேன். இதுதான் சரியான அளவு. ஒருவேளை உங்களுக்கு குறைவாக வேணும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு ஏலக்காயும் கிராமும் எடுக்கிறீங்களோ அதில் டபுள் அளவாக கருவாப்பட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதாவது 10 கிராம் ஏலக்காயும் கிராமும் எடுத்தீங்கன்னு சொன்னால் 20 கிராம் கருவாப்பட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ முதல்ல இவ்வளோத்தையும் ஒரு 3 தொடக்கம் 4 மணித்தியால நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியலைன்னு சொன்னால் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி கொள்ளுங்க. ஹீட் பண்ண உடனே அந்த அடுப்பை நல்லா சிம்மில் குறைச்சிட்டு 1 நிமிஷத்துக்கு இவ்வளோத்தையும் நல்லா வறுத்தெடுத்து கொள்ளுங்க. இப்போ இந்த ஏலக்காய் கருவாயெல்லாம் நாங்கள் கூடுதலான நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடையிற பதத்துக்கு இருந்தால் காணும். இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை அரைச்செடுத்து கொள்ளுவோம். உங்களோட மிக்சி ஜார் பெருசாக இருக்குமென்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரே தரத்தில் போட்டு அரைச்சி கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் முதல்ல கொஞ்சத்தை அரைச்சிட்டு பிறகு மீதியையும் சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட பிரியாணி மசாலா நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வந்திருக்குது. ஒருவேளை இதில் அந்த ஏலக்காயோட துகள்கள் அரைப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் அவங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். இந்த பிரியாணி மசாலாவை பயன்படுத்தி தான் அவங்க அவ்வளவு டேஸ்டாகவும் மனமாகவும் பிரியாணி செய்கிறாங்க. நீங்களும் கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவை பயன்படுத்தாமல் இப்படி ஒரு தரம் இதே அளவில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. 1/2 கிலோ இறைச்சியும் 1/2 கிலோ அரிசியும் சேர்த்து நீங்கள் பிரியாணி செய்யும் போது இப்படி ஒரு டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அளவாக இருக்கும். நீங்கள் இந்த பிரியாணி மசாலாவை பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் சிக்கன் மட்டன் கறிகளுக்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அதோட மரக்கறிகளுக்கு கூட யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க, எங்களோட பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டுது. இந்த பிரியாணி மசாலாவை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு மேலே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நாங்கள் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கரம் மசாலா செய்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மல்லியும் 2 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகமும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகும் 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பும் 4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் இதோட 15 கிராம் பட்டையும் 4 பிரியாணி இலையும் 12 அன்னாசி பூவும் 40 ஏலக்காயும் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு ரெசிபிகளுக்கும் நாங்கள் தனியாக மிளகாத்தூள் சேர்க்கறதால இதோட காஞ்ச மிளகா சேர்க்க தேவையில்லை. இப்போ எல்லா மசாலாக்களையும் இவ்வாறு ஒரு பேன்ல போட்டு மிதமான சூட்டில் வறுத்தெடுத்து கொள்ளுவோம். ஒருவேளை உங்களுக்கு வெயிலில் காய வைக்கக்கூடிய வசதி இருக்குமென்னு சொன்னால் நல்லா வெயிலில் காய விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மசாலாக்களை அதிக நேரம் நீங்கள் வறுக்க தேவையில்லை. அதிகமாக வறுத்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு அந்த மசாலா தூள்ல ஒரு கசப்பு தன்மை வர பார்க்கும். அதால் லைட்டாக சூடாயினா காணும். இப்போ நீங்கள் இதை கையில் எடுத்து இவ்வாறு உடைச்சு பார்க்கும்போது உடையிற தன்மையாக இருக்குமென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பதம் சரியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இதை இறக்கி கொள்ளுங்க.
இப்ப பாருங்க எங்கட மசாலாக்கள் எல்லாம் நல்லா ஆறிட்டுது. இப்ப நாங்க இது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்செடுத்து கொள்ளணும். இப்ப பாருங்க எங்கட கரம் மசாலா நல்ல கமகமண்ட வாசத்தோட நல்லா அரைப்பட்டு வந்திருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நல்ல பவுடரா வேணும்னு சொன்னா நீங்க இதை ஒரு அரைத்தட்டால அரிச்சு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கரம் மசாலா பவுடரை நீங்க சிக்கன் மட்டன்னு சொல்லி நான்வெஜ் ரெசிபீஸுக்கு மட்டும் இல்லாம வெஜ் ரெசிபீஸுக்கும் சேர்த்து பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கும். அதோட நீங்க பிரியாணி செய்யும் போது பிரியாணி மசாலா சேர்க்கிற மாதிரி இந்த கரம் மசாலா பவுடர்லையும் ஒரு ஸ்பூன் சேர்த்து பாருங்க. அந்த பிரியாணி நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்துல நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்ப இந்த கரம் மசாலாவை இவ்வாறு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்ல போட்டு நல்லா டைட்டா பூட்டி வச்சிங்கன்னு சொன்னா ஒரு 6 மாசத்துக்கு மேல கெட்டு போகாம அதே வாசத்தோட அப்படியே இருக்கும். இப்ப நாங்க கடைசியா இலங்கையில ரொம்பவும் ஃபேமஸான ஆரோக்கியமான ஒரு சரக்கு தூள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த தூள் செய்யறதுக்காக நான் 3 மேசக்கரண்டி மல்லியும், 1/2 மேசக்கரண்டி மிளகும், 1 மேசக்கரண்டி சின்ன சீரகமும், அதோட 1.5 தேக்கரண்டி மஞ்சள் தூளும், 4 செத்தல் மிளகாயும் எடுத்திருக்கிறேன். இந்த சரக்கு தூள்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற மசாலா பவுடர்கள் மாதிரி இந்த மசாலாக்களை வறுக்கிற இல்ல, எல்லாத்தையுமே பச்சையாத்தான் வச்சு அரைச்செடுப்போம். ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மசாலாவையும் அம்மியில வச்சு அரைச்செடுப்பாங்க. அந்த வசதி இல்லாதவங்க இவ்வாறு கிரைண்டர்ல வச்சு அரைச்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க எங்கட சரக்கு தூள் ரெடி ஆயிட்டுது. இந்த சரக்கு தூளை நீங்க கறிக்கு பயன்படுத்தும் போது இதோட ஒரு துண்டு இஞ்சியும் வெள்ளை வெங்காயமும் சேர்த்து திரும்பவும் நல்ல பேஸ்டா அரைச்சு கொள்ளுங்க. இந்த சரக்கு தூளை சாதாரணமா வீட்டுல உள்ள எல்லாரும் சாப்பிடறதுக்கு பயன்படுத்துறதா இருந்தா இவ்வாறு உங்களோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி செத்தல் மிளகாயை சேர்த்து கொள்ளுங்க. ஆனா ஒருவேளை ஏதாவது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கோ அல்லது குழந்தை பெற்றவங்களுக்கோ செய்யறதாக இருந்தா பொதுவாக செத்தல் மிளகாய் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா மிளகு மட்டும்தான் சேர்ப்பாங்க. அதால நீங்க விருப்பம்னு சொன்னா ஒரு மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் அல்லது மிளகாய் சேர்க்காமலும் செய்யலாம். இந்த சரக்கு தூள் செய்யறதுக்கு நான் இந்த மேசக்கரண்டியால தான் எல்லா அளவுகளையும் எடுத்திருக்கிறேன். நீங்க 1 கிலோ மீன் அல்லது 1 கிலோ இறைச்சியில செய்யறதா இருந்தா இந்த தூள் உங்களுக்கு அளவா இருக்கும். இப்ப பாருங்க எங்கட 3 வகையான மசாலா பவுடரும் ரெடி ஆயிட்டது. இப்ப இந்த மசாலா பவுடரை இவ்வாறு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த மசாலா பவுடரை நீங்க வெளியில கடையில வாங்குறத விட நீங்க வீட்டிலேயே இவ்வாறு அரைச்சு செய்வீங்கன்னு சொன்னா அது நல்ல ஆரோக்கியமானதும் அதே நேரத்துல நல்ல சுவையானதாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த மசாலா பவுடர் எல்லாம் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவுல இதே செய்முறையில உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.